ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய மேற்பகுதியை மாத்திரம் நம்ம இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியை அறிந்தவர்களே என்று ஆண்டவர் சொல்றார். நீதியை அறிந்தவர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் 3 விதமான நீதி சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? ஒன்று அநீதி, 2 சுயநீதி, 3வது தேவநீதி. இல்லையா? இந்த 3 பற்றி எது தெரியுன்றவங்க ஒரு இல்லையா சொல்லுவோம். கொஞ்சம் தெரியா? இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அநீதி என்றால் என்ன, சுயநீதி என்றால் என்ன, தேவ நீதி என்றால் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் அநீதி நிறைந்த உலகம் எது என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உலகத்தை உண்டாக்கி அதை ஆதாம் ஏவாள் கையிலே கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த உலகத்தில் அக்கிரமம், பாவம், மீறுதல் எல்லாம் வந்தது. ஆண்டவர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வர்றதுக்குள்ள மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தை நான் அநீதி நிறைந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதே போல அநீதி நிறைந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவின் இடத்துல தன்னுடைய திட்டத்தை கொடுத்து, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவர் எல்லாரையும் ஆண்டவர் ஜலத்தினாலே அழித்தார். அல்லேலூயா. அழிஞ்சது அப்படியே அழிஞ்சது, அப்படி போகல. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாயும் எப்படி இருக்கு அப்படின்னா, அநீதி நிறைந்த உலகமா இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 3:6, நாவானது நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் உலகம் அநீதி நிறைந்தா மாறிச்சு. இப்போ அநீதி நிறைந்த உலகம் எதுங்க? நம்முடைய நாவு தான் அநீதி நிறைந்த உலகம், வாய் தான் உலகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த நாவானது அநீதி நிறைந்த உலகமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. நல்லா கவனிக்கணும். வேதத்தில் ஏசையா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். மொத்தம் நமக்கு 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கு. ஏசையா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட அவருடைய வாய் எப்படி இருந்ததுன்னா, மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்துறதா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வீட்டில் போய் ஏசையா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை ஏசையா தீர்க்கதரிசி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார். சில நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேத வாசிப்போம், நல்ல கர்த்தரை தேடுவோம். ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குமானால் நம்முடைய நாவு உண்மை எப்படி தான் இருக்கு? அநீதி நிறைந்த உலகமாக தான் இருக்கு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி குற்றப்படுத்த காரணம் என்னென்ன?
ராஜா அவருக்கு சப்போர்ட்டா இருந்தார். உசியா ராஜா அவருக்கு எப்படி இருந்தாருங்க, சப்போர்ட்டா இருந்ததுனால ராஜாவே எனக்கு துணையா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீ தப்பு செஞ்ச, நீ தப்பு செஞ்ச, நீ தப்பு செஞ்ச, நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு. 6ஆம் அதிகாரம் வரும்போது உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த தரிசனத்தில் என்ன இருக்கு, ஆண்டவர் உயரும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலினாலே தேவ ஆலயம் நிறைந்திருக்கு. இப்படிப்பட்ட தரிசனத்தை பார்த்த உடனே அவர் அறிக்கை செய்கிறார். என்ன அறிக்கை செய்கிறார், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னுடைய அநீதியான நாவை, அநீதியான உதடை, அநீதியான வாயை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி நம்ம நாவு, நம்ம வாய் தான் எப்படி அநீதி நிறைந்த வாய், அநீதி நிறைந்த நாவு. இதை தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவ தூதன் அக்கினி தாழை கொண்டு வந்து ஏசாயாவினுடைய வாயை, உதடை தொட்ட உடனே இது தொட்டதுனால உன்னுடைய உதடு, உன்னுடைய நாவு, உன்னுடைய வாய் எப்படி மாறுது, சுத்தமா மாறுது. உன் பாவம் நீக்கப்பட்டது, உன் அக்கிரமம் நீக்கப்பட்டது. உனக்கு உன்னுடைய அநீதி நிறைந்த உலகத்தை நீதி நிறைந்த உலகமா மாத்துற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாத்தினார். அதுக்கப்புறமா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பத்தி சொன்னாரு, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பற்றி சொன்னார், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை பற்றி சொன்னார், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னார், இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சொன்னார், இயேசு கிறிஸ்துனுடைய நித்தியத்தை பற்றி சொன்னார். அல்லேலூயா. இப்போ ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும். அதுவரை மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்போ அந்த அநீதி நிறைந்த வாய், நாவை கர்த்தர் தொட்டதுனால இப்போ தீர்க்க தரிசனம் எப்படி வருதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வருகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய அநீதி நிறைந்த நாவை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய கிரியையில அநீதிகள் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வருது அப்படின்னு சொன்னா, வேதத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் எதை நீதின்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனை அறிந்தவர்கள் நீதி உள்ளவர்கள், தேவனை அறியாதவர்கள் அநீதி உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்ற அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப இங்க அவிசுவாசிங்கிறவங்க யாருங்க? அநீதி நிறைந்தவங்க, தேவனை அறியாதவர்கள். நீதி நிறைந்தவர்கள் யாருங்க? தேவனை அறிந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கக்கூடாது? அநீதி நிறைந்த அவிசுவாசிகளோடு கூட, அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தில் ஆண்டவர் சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். அவனை போல ஞானம் உள்ளவர்கள் பூமியில ஒருத்தரும் இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே நல்லா கவனிக்கணும். அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அவன் எந்த நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டான் என்று சொன்னால், அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டான். தேவனை அறியாத அநேக பெண்களை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இப்ப அந்த பெண்கள் எல்லாம் சாலமோனை எங்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க? விக்கிரக கோயில போய் நிறுத்திட்டாங்க. இப்ப விக்கிரக கோயிலை அவன் கட்டி கொடுக்கறனா மாட்டான். யாருங்க? சாலமோன். அல்லேலூயா. அப்ப அந்நிய நுகத்தில் அவன் பிணைக்கப்பட்டதினாலே நீதியுள்ள அவன் அநீதி உள்ளவனாய் மாறிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல ஜபிக்கிறவங்க, நல்ல வேதம் வாசிக்கிறவங்க, நல்ல கர்த்தரோடு கூட இருக்கிறவங்களோடு கூட தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்கணுமே தவிர, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என் மாமன் கூப்பிட்டா, என் மச்சான் கூப்பிட்டா, என் கொழுந்தநாள் கூப்பிட்டா, என் ஓரத்தி கூப்பிட்டான்னு சொல்லி எங்கே போயிடக்கூடாது? அந்நிய நுகத்தில் போய் மாட்டக்கூடாது. அல்லேலூயா. அவங்க எங்கே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநீதி நிறைந்த காரியங்களை போய் நிறுத்திடுவாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க ஒருத்தரோடு கூட பழகுறீங்க, ஒருத்தரோடு கூட பேசுறீங்க, ஒருத்தரோடு கூட ஐக்கியப்படுறீங்கன்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியமான காரியமா என்பதை பார்த்து செய்யணும். தவிர கர்த்தருடைய பரிசுத்த அநீதி நிறைந்த அந்நிய நுகத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. உங்கள் அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. வேதம் சொல்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வேதம் சொல்லுகிறது உங்களுடைய அவயங்களை அநீதியின் ஆயுதங்களா மாற்றக்கூடாது. அப்போ அநீதியின் ஆயுதமா எப்போ மாறுது? நம்முடைய அவயங்கள் உங்க அவயத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க அவயங்கள் எல்லாம் எப்படி மாறுங்க? அநீதியின் ஆயுதங்களா மாறுது. நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி மாறுது? நீதியின் ஆயுதங்களா மாறுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 பேர் எழுதுவாங்க. ஒரு டெமோவோட சொல்றேன். ஒரு 3 பேர் ஈஸெல்லாம் இப்போ வரும். ஆயுதம் பூசி போடுது. நான் கூப்பிட்டுக்கலாம். இந்த வாரம் சொல்லலாம். 3 பேர் எழுதுவாங்க. சரி, ஒரு 3 பேர் வச்சுக்கணும். சரி, கரெக்டாக நல்லா. அல்லேலூயா. சரி, 3 பேர் இருக்காங்க. இந்த நடுவில் இருக்குதா நீங்க? அல்லேலூயா. நடுவில் இருக்குது நீங்க. சரிங்களா? இவங்க உலகம், இவங்க உலகம், இவங்க தேவன் அப்படி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்போ டிசைட் பண்ற வேலையை யாருக்கு கொடுத்துக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறார். நீங்க இவங்க பக்கம் சாத்தினா இவங்கள மாறுவீங்க. இல்ல நீங்க இவங்க பக்கம் செஞ்சா இவங்க இவங்கள மாறும். இப்போ ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவரை போல நீதி உள்ளவர்களா. உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம உலகத்தின் போல நம்ம மாறும். அல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போமே. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:9. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஓகே, சரி, கரெக்ட். நல்லா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. இப்போ இவங்க உலகம் சொன்னீங்களா? இப்போ இவங்க உலக பொருட்களை இப்போ நம்ம உலகத்தோட தான் இருக்கோம். யாரோட இருக்கிறோம்? இப்போ ஆண்டவரோட நம்ம என்ன இல்ல. இப்போ நம்ம உலகத்தோடு தான் இருக்கோம். இப்போ உலக பொருட்கள் உலகத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதை சொல்லப்படுது அழிந்து போகிற உலக பொருட்களா. நீங்கள் வாழும் பொழுதுதான் மரிக்கும் பொழுது. இது நித்திய வீடு. இது யாருங்க? நித்திய வீடு. இப்ப இந்த நித்திய வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம மரிக்கும் பொழுது அந்த நித்திய வீட்டில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இந்த உலகத்துல சிநேகிதர்களை சம்பாதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்க இந்த உலகத்துல இருக்கிறாரு. இந்த உலகத்துல இவர் இருந்து சிநேகிதர் சம்பாதிச்சார். இவங்க வந்து உலகத்தினுடைய பொருளால சிநேகிதர் சம்பாதிச்சார். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா உலகத்துல சிநேகிதர் சம்பாதிச்சலாம் அப்படி போயிட்டு இப்போ இங்க போயிட்டாங்க. நித்திய வீட்டுக்கு இவங்க போயிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு? நித்திய வீட்டுக்கு போறாரு. நித்திய வீட்டுக்கு போகும்போது இவர்களை சம்பாதிச்சாரு இல்லையா? வரும் சொல்ல வாங்க வாங்க என்ன ஆத்மாதான் இருப்பீங்க, நீங்களும் எங்க பரவத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிதான் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்ப மொத்த பேர் எங்க போயிட்டாங்க? நித்திய வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. நித்திய வீட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா உலகத்துல இருக்கும் பொழுது உலக பொருட்களால் இவர் என்ன பண்ணாரு? அதே ஆத்மாவை சம்பாதிச்சாரு.
அல்லேலூயா. 10ஆம் வசனம் லூக்கா 16 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த மையமாகும். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொஞ்சத்துல நீ உண்மை இருந்தா அநேகத்துல உண்மை உள்ளவனா இருக்கிற, கொஞ்சத்துல அநீதி உள்ளவனா இருந்தால் அநேகத்துல அநீதி உள்ளவனா இருக்கு. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம எதெல்லாம் அநீதி பண்றோம் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மாற்றம் உண்டாயிடும். சரிங்களா? முதல் நேரத்துல நம்ம அநீதி பண்றோம். நேரத்துல நம்ம அநீதி பண்றோம். நேரம் என்ன? சபை நேரம் என்ன? 8 மணிலேருந்து 10 மணி வரை சர்ச்சை ஆராதனை சொல்கிறோம். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? 8 மணிக்கு வரீங்களா? இல்லை, ஒரு 8:15 வந்தீங்கன்னா அப்போ எத்தனை மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவர் வீட்டிலேருந்து எடுத்துக்கிறீங்க? 15 நிமிஷம், கால் அவர் எடுத்துக்கிறீங்க அர்த்தம். இல்லை, அரை மணி நேரம் லேட்டாக வரீங்க, இல்லை 1 மணி நேரம் லேட்டாக வரீங்க, 1.5 மணி நேரம் லேட்டாக வரீங்க, வராமையே போகிறீங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்? ஆண்டு சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமைன்றது எனக்குரிய நாள்ன்ற ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமைன்றது எனக்குரிய நாள், ஓய்வு நாள்ன்றது எனக்குரிய நாள்ன்றார், உயிர்த்தெழுந்த நாள் எனக்குரிய நாள்ன்றார். அப்போ அந்த நாளில் உண்மை என்ன சொன்னால் முழு நாளும் சபையில் உட்காரணும். உங்களால் உட்கார முடியாதுன்றதால தான் 2 மணி நேரமாச்சும் உட்காருங்கன்றோம். அந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரிந்து கட 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 முடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. வந்து குடுகுடுன்னு ஓடி வர மாதிரி வரும். வந்த மாதிரியே குடுகுடு ஃபர்ஸ்ட் ஆளை ஏந்து ஓடிடும். அல்லேலூயா. அப்போ வந்து என்ன கற்றுக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டு சொல்ற கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருப்பா, சரியான நேரத்துக்கு வர ஆண்டவரே, சரியான நேரத்துக்கு வர. என் வாழ்க்கையை சரியாக கற்றுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் சம்பாதிக்கிறதுல ஆண்டவருக்காக சரியாக நான் என்ன பண்ணுறேன்? தரேன். ஆண்டவருடைய ஊழியத்தை நான் சரியாக என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சபையில் நான் என்ன பண்ணுறேன்? சரியாக செய்கிறேன். அப்போ எல்லாத்துலேயும் தேவன் உண்மையை எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு மேலே அதிகாரி ஆகிருக்கு. அல்லேலூயா. அதில் 11ஆம் வசனம் சொல்லுது, லூக்கா 16:11 கர்த்தருடைய பரிசுத்த மையமாகட்டும். அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை தருவார்? அல்லேலூயா. அப்போ நீங்க அநீதியான உலக பொருட்கள், பூமியில இருக்கிற எல்லாமே அநீதி தான், அதுலயே நீங்க உண்மையா இல்லைன்னா உங்களை நம்பி நான் பரலோகத்தை எப்படி தருகின்ற ஆண்டவர்? அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை? அதுதான் நமக்கு நித்திய வீடு. அல்லேலூயா. பரலோகம் தான் என் பேச்சு. அல்லேலூயா. அப்ப அதுதான் நித்திய வீடு. அதுக்கு வரணும்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற இதுலயே நீ சரியா இல்லைன்னா உன்னை நம்பி நான் அதை எப்படி தருவேன்? அல்லேலூயா. அப்ப அங்க போனோம்னா இங்க நம்ம என்ன இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. அநீதி மாறணும்னு சொன்னா, நீ நீதி உள்ளவனாய் மாறணும்னு சொன்னா தேவன் சொல்லுகிற எல்லாவற்றைக்கும் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால்தான் அநீதி நிறைந்தவர்களுக்கு பதிலாக நீதியுள்ள இயேசு கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காக மரித்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்க முடியல. ஆண்டு சொல்றாரு, அப்பா என் பையனை விட்டுருங்க, அந்த தண்டனையை எங்களுக்கு கொடுத்துருங்க, என் பையனை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றாங்க. வேதம் சொல்றது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நல்ல கவனம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தர பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்ப நான் அநீதி நிறைந்தவனா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? அநீதி நிறைந்தவனா இருக்கிறேன். என்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு என்னால் மாற முடியல. என்னால் என்ன பண்ண முடியல? மாற முடியல. அதனால ஏசாமி ஒன்று பண்ணார். என்ன பண்ணாருங்களா? நான் அநீதி நிறைந்த இடத்துல என்ன தூக்கிட்டேன், அவங்க வந்து அல்லேலூயா. இப்ப எனக்கு வர தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வர நீதிய இப்ப நான் எப்படி மாறிட்டேன்?
நீதி உள்ளவனாக. அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநீதி நிறைந்த நம்ம கர்த்தர் நீதி உள்ளவராய் மாற்று. அதுக்குதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த உடனே நியாயப்பிரமாணத்தை படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை கற்றுக்கொண்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நியாயப்பிரமாணத்துடைய கிரியினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க சுயநீதியை தேடினாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எப்படி என்றால் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ நீதியை ஒண்ணு அவங்க அறியல, தேவ நீதிக்கு கீழ்ப்படியல, தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த பார்க்கிறாங்க. அல்லேலூயா. யார் என்று சொன்னால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராம். அப்ப நியாய பிரமாணத்தினால் வருகிற கிரியையினால் வருகிறது என்னதுங்க? சுயநீதி. அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் செய்யலப்பா, நான் கரெக்டாக இருக்கிறேன், என் சுயநீதியில் நான் எப்படி இருக்கிறேன்? கரெக்டாக இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் நம்மளை விட நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறான். உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறான். நான் நல்லவனா இருக்கிறேன்றதெல்லாம் அவன் பரலோகத்துக்கு வந்துட முடியுமா? நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஓட்ட பந்தயம் எடுத்துக்கோமே. ஓட்ட பந்தயத்தில் நான் நிற்கிறேன், ஓடணும், ரெடியாக நிற்கிறேன். ஓட்ட பந்தயம் ஓடாத நபர் தனியாக நின்று ஓடுறதுக்கு ரெடியாக நிற்கிறேன். இப்போ 2 பேர் ஓடுறாங்க, 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெற்றாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க? யாருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க? அந்த ரன்னிங் ரேஸை முறைப்படி பதிவு செய்து முறைப்படி அந்த கோட்டில் ஓடுனவங்களுக்கு தான் பரிசு தருவாங்க. நான் பதிவு பண்ணல, நான் உள்ள வரல, கோட்டுக்குள்ளே வரல, நான் வெளியே ஓடி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன தர மாட்டாங்க? பரிசு தர மாட்டாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற நிறைய பேர் நீதி உடையவர்களா இருக்கிறாங்க, சுய நீதி உடையவர்களா இருக்கிறாங்க. நான் ஓடி போய் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாலும் அவங்க பரிசு கிடையாது. இல்லையா? ரிங்குக்குள்ள வந்து பெயரை பதிவு பண்ணி நீங்கள் முறைப்படி நீங்கள் ஓடினால் நீங்கள் பந்தய பொருள்ல வரிசை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யூதர்கள் என்ன செஞ்சாங்க? நான் நியாய பிரமாணத்தை கற்றுக்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தா ரிங்கு, அந்த விசுவாசத்துல நான் ஓடுறேன், இப்ப நான் ஜெயிச்சேன், எனக்கு பரிசு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தா தேவ நீதி. விசுவாசம் இருந்தா என்னதுங்க? தேவ நீதி. வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 30, 31, 32 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நல்லா கவனிங்க, அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. அப்ப புறஜாதி மக்கள் நீதியை தேடல, ஆனா விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசம் அவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்திருச்சு? தேவ நீதிக்குள்ள போய் நிறுத்திருச்சு. இப்ப அடுத்த வருஷம் வாசிங்க. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதியின் பிரமாணத்தை அடையவில்லை. அல்லேலூயா. ஏன்னா நீதி பிரமாணத்தை தேடினாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. அதனால அவங்க நீதியின் பிரமாணத்தை அடையல. வாசிங்க 32வது வசனத்தை.
எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. அல்லேலூயா. அப்ப எப்படி தேடணும்? விசுவாசத்தோடு தேடும் பொழுது நீ தேவ நீதியை அடையணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்றதுனால அவங்க சுய நீதியை நின்றாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்ப தேவ நீதி அடையணும்னா நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசங்கிற ரிங்குக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டேன், இப்போ ஓட ஆரம்பிங்க. எங்க போய் அடைஞ்சிருவீங்க? தேவ நீதி போய் அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா தேவ நீதியை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அடைய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அது சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த தேவ நீதி நம்ம எப்படி அடைய முடியும்? விசுவாசத்தினால தான் அடைய முடியும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? சுவிசேஷத்தினாலே வரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை சுயநீதிங்கிற உலகத்துக்குள்ள இருக்கலாம். இப்ப நம்ம தேவ நீதிங்கிற உலகத்துக்குள்ள நம்ம வரணும். அல்லேலூயா. அந்த தேவ நீதிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தினாலே கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அவர்களே சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டு சொல்ல நீதியை அறிந்தவர்களே. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க நீதி அறியல. இந்த பிரசங்கம் முடியும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீதியை அறிந்தவர்களே. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு? நான் நீதி அறிஞ்சிட்டேன், தேவ நீதி அறிஞ்சிட்டேன் அவங்களே சொல்லுவோம். நம்ம அநீதியில் இருக்கிறோமா, சுயநீதியில் இருக்கிறோமா, தேவ நீதியில் இருக்கிறோமா? எதில் இருக்கணும் சொல்லுங்க? தேவ நீதியில் இருக்கணும். அந்த தேவ நீதியை நம்ம எப்படி அடைய முடியும்? விசுவாசத்தினாலே அடைய முடியும். அல்லேலூயா. புறஜாதியர்கள் எப்படி அடைஞ்சாங்க? விசுவாசத்தினாலே அடைஞ்சாங்க தேவ நீதியை. அல்லேலூயா. இப்ப பாட்டு சொல்றது நீதியை அறிந்தவர்களே. இரண்டாவது, வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2வது பாயிண்ட் என்ன சொல்றார் ஆண்டவர்? வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே என்று சொன்னார். ஒன்று நீதியை அறிந்தவர்களே என்றாரு, இரண்டாவது வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே. வேதத்தை இருதயத்தில் பதிச்சவங்களா ஒரு எல்லாம் சொல்லுவோம். முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நான் வேதத்தை எங்க பதிச்சிட்டேன்? என் இருதயத்தில் பதிச்சிட்டேன் அப்படின்னு விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில். சங்கீதம் 119:11 வசனத்துல, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் சங்கீதம் 1:1-2 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு மட்டும் பைபிள் எடுத்து வரீங்களா? இங்கிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. இரவும் பகலும் பைபிளை நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் பக்கத்தில் கை சொல்லுங்க, இருதயம் உங்கள் இருதயத்தில் இருந்தால், வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால், சொல்லுங்க, நான் சொல்றது அப்படி சொல்லுங்க, வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நேர் ஆப்போசிட். விட்டுருங்க, கை விட்டுருங்க. நம்ம செய்யறது ஏன் வாய்க்க மாட்டேங்குது? வேதம் இருதயத்தில் இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், வேதம் என் இருதயத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா.
வேதத்தில் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எஸ்ரா 7:10 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை ஆமென் அல்லேலூயா. எதுக்கு பக்குவப்படுத்தி இருந்தானா? வேதத்தை ஆராயும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப நல்லா கவனிக்கணும். வெறும் வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சொல்றத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இருதயம் இன்னும் பக்குவம் ஆகலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க இருதயம் என்னவாச்சு? பக்குவப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்ன பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். தேவன் சிட்சிக்கலைன்னா நீங்க வேசியின் பித்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். தேவன் சில நேரத்தில் நம்மளை கடிந்து கொள்கிறார், நம்மளை தண்டிக்கிறார்னா எதுக்காக? இன்னும் நீங்க மாறணுன்றதுனால, இன்னும் நீங்க சரியா போகணுன்றதுனால. அல்லேலூயா. சும்மா என்னை ஏற்றிட்டுறாரு. அல்லேலூயா. என்கிட்ட அதிகமாக திட்டு வாங்குறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னும் நீங்க நல்லா சரியாகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்தில் நம் வேதத்தை பதித்தவர்களாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். லூக்கா 2:19 வாசிக்கிறேன். மரியாதோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினான். அல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்றேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவதூதன் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த அந்த ஆரம்பத்திலிருந்து மரியாதை என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சங்கதிகள் எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்துட்டாரு உலகத்தில். இயேசு இந்த உலகத்தில் பிறந்துட்டாரு. மெய்ப்பர்கள் வந்து பார்க்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ தூதர்கள் சொல்லி மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்பொழுது உண்மையாக உலக ரட்சகர் வந்துட்டார் அப்படிங்கும்போது மரியாள் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் தன்னுடைய இருதயத்தில் அவன் வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவை நம்முடைய இருதயத்தில் சுமந்தவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சுமந்தவர்களாக நாம் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 37வது சங்கீதம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:31 கர்த்தர் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. அல்லேலூயா. வேத இருதயத்தில் இருந்த என்ன நம்ம நடக்கூடனா ஆகலாம், பிசகாத. அல்லேலூயா. நல்ல நேர்த்தியாக நடப்பாங்க. நல்ல கவனிங்க. கடைசி ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மோசே தலைவனாக இருந்தான், ஜோசுவா தலைவனாக இருந்தான். மோசே தலைவனாக இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் தோல்விகள் வந்தது. ஜோசுவா தலைவனாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு தோல்வி மட்டும்தான் வந்தது, மற்ற எல்லாத்துலேயும் ஜெயம் எடுத்தார். காரணம் என்னென்ன, மோசேக்கு அப்புறமா ஜோசுவா தலைமை தாங்கும் பொழுது ஆண்டவர் ஜோசுவா இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஜோசுவா 1:8-9. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா? வாயை விட்டு பிரியக்கூடாது. நீ உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய இருதயம் ஃபுல்லாக எதை தியானிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும்.
அப்படி வாயை விட்டு பிரியாமல் தியானம் பண்ணினா நீ என்ன காரியம்லாம் செய்கிறியோ அதெல்லாம் சக்ஸஸாக மாறும். எத்தனை பேர் ஆமென்றது? அல்லேலூயா. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்போ வேதம் உங்கள் இருதயத்தில் பதித்து ஆன சொல்றாரு, நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் அறிந்த ஜனங்களே, பதித்த ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. எனக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், நீங்கள் நான் சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பாசம், நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க.